ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புனித வெள்ளி சிலுவை வசன தியான ஆராதனையை காண்கின்ற கேட்கின்ற யாவருக்கும் சிலுவை உபதேசத்தினால் வருகிற பலன் உண்டாகும்படி நான் வாழ்த்துகிறேன். ஆதாரமாக எடுத்துக்கொள்கிற வேத வாக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 18 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவை என்றால் என்ன? ரோமர்களுடைய ஆட்சியின் போது கைதிகளை கொல்லக்கூடிய, ஊருக்கு புறம்பே மரத்திலே தூக்கி யாவரும் பார்க்கும்படி கொல்லக்கூடிய ஒரு கொலைக்கள கருவி. இந்த சிலுவை மரத்திலே தூக்கப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்பதாக யூதர்கள் எண்ணினார்கள். பல்வேறு நாடுகளிலே பல்வேறு விதமாக கொலை குற்றம் செய்தவர்களை தீர்ப்பிடுகிற ஒவ்வொரு காரியம் இருந்தாலும் அங்கே ரோமரின் ஆட்சியிலே யூதர்களுக்கு சிலுவை மரணம் அப்படிப்பட்ட கொடும் தண்டனை இருந்தது. இன்றைக்கு இந்த சிலுவையினுடைய உபதேசம் என்ன? சிலுவையினுடைய உபதேசத்தை நாம் புரிய வேண்டுமென்றால் திருமறையிலிருந்தே நாம் புரியலாம். ஒன்று, ஆதியாகமம் 22 அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த பெரிய வாக்கை நிறைவேற்றிய பிற்பாடு நடைபெறுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 22 அதிகாரத்திலே ஆபிரகாமை ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். நீ 100 வயதிலே வாக்குத்தத்தத்தின் மகனாகவும் உன் வயதான காலத்திலே நீ பெற்ற உன்னுடைய உரிமை மகனாகவும் இருக்கிற ஈசாக்கை நான் சொல்லுகிற மலையிலே, மோரியா மலையிலே நான் சொல்லுகிற இடத்திலே நீ தகன பலி இட வேண்டும் என்று சொல்கிறார். தகன பலி என்றால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒன்றுமில்லாமல் அது மிஞ்சுவது சாம்பல் என்கின்ற நிலையிலே தகனித்து விடுவது, எரித்து விடுகிற ஒரு பலி. 100 வயதிலே ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்த ஆண்டவர், வேத வியாக்கியானிகள் அபிப்பிராயப்படுகிறார்கள் அவனுக்கு ஒரு 16 வயது இருக்கலாம் என்று அபிப்பிராயப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாலிப பருவத்திலே ஆண்டவர் அவனை எனக்காக மோரியா மலையிலே பலியிடு என்று சொன்னதினாலே அழைத்து கொண்டு காலையிலேயே ஆண்டவர் சொன்ன அந்த மலைக்கு செல்கின்றார். செல்லும் பொழுது அங்கே 2 பேரும் பேசுகிறார்கள். அப்பா, எங்கே செல்கிறோம்? ஆண்டவருக்கு நாம் வழிபட செல்கிறோம். எப்படி வழிபட வேண்டும்? பலியிட்டு வழிபட வேண்டும். அப்பா, அப்படியானால் இங்கே விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்ற ஒரு கேள்வியை மகன் ஈசாக்கு எழுப்புகின்றான். இருவரும் கூடி போகும் பொழுது ஆபிரகாம் சொல்கிறார், தேவன் தமக்கு பலிக்கான ஆட்டை ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்கிறார். இப்போது பலிபீடம் கட்டுவதற்கு அடிப்படையிலே கற்களை வைத்து பலிபீடத்தை எழுப்ப வேண்டும், கற்களின் மேலே விறகை அடுக்க வேண்டும். இந்த காரியத்தை எல்லாம் ஈசாக்கு அங்கே தகப்பனோடு சேர்ந்து அவைகளை எல்லாம் செய்து முடிக்கிறார். இப்பொழுது அந்த வேளையிலே ஆபிரகாம் மனதை கடினமாக்கி ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படிந்து, என்னுடைய மகனை தகன பலியாக நான் கொடுக்கும் பொழுது இந்த மிஞ்சுகிற சாம்பலில் இருந்தும் ஆண்டவர் மறுபடியும் ஈசாக்கு எனக்கு தருவார் என்று நம்பி அவன் ஈசாக்கினுடைய கால்களை கட்டி கைகளை கட்டி பலிபீடத்திலே கடத்தி அங்கே அவனை பலியிடுவதற்கு ஆயத்தமானான். அருமையானவர்களே, அந்த வேளையிலே கர்த்தருடைய தூதனானவர் ஆபிரகாமை பார்த்து, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன், எனக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார். இப்போது பலிபீடம் கட்டி ஆயிற்று. ஆனால் பலியிடப்படவில்லை.
பிரமாணத்திலே பலிபீடம் கட்டினால் பலியிடப்பட வேண்டும். ஆகவே ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை விடுவித்துவிட்டு பலி பொருள் ஏதாவது கிடைக்குமா என்று கண்களை ஏறிட்டு பார்க்கும் பொழுது, அங்கே முன்னாக ஏறிட்டு பார்க்கும் பொழுது பின்னாக அங்கே புதருக்குள்ளே அங்கே கொம்புகள் சிக்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். அந்த ஆட்டுக்கடாவை எடுத்து அங்கே அந்த பலிபீடத்திலே கடத்துகிறார். இப்பொழுது கற்பனையாக எண்ணி பார்ப்போம். அந்த ஆட்டுக்கடாவும் ஈசாக்கும் பேசுகிறதாக நினைத்து பார்த்தால், ஈசாக்கு சொல்லியிருப்பான், ஆடே ஆடே, பலியிடப்பட வேண்டியவன் நான், ஆனால் பலியிடப்பட போகிறது நீ. எனக்காக என்னுடைய இடத்திலே நீ பலியிடப் போகிறாய். நீ ஒருவேளை இந்த பலிபீடத்திலே பலியிடப்படாவிட்டால் நான் ஜீவனோடு இருக்க முடியாது என்று பேசியிருக்கலாம். அருமையானவர்களே, இதுதான் சிலுவையின் அர்த்தம். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை இயேசு எடுத்துக்கொண்டு நம்முடைய இடத்திலே நம்முடைய அக்கிரமத்திற்காக நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்தார் என்பதுதான் சிலுவையின் அர்த்தம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அன்பு இன்னதென்று விளங்க பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு வேறொன்றும் இல்லை. அப்படிப்பட்ட அன்பிற்கும் மேலான அன்பை பாவிகளான நம்மீது இயேசு காண்பித்தார் என்பதை நாம் படிக்கின்றோம். இதுதான் சிலுவையின் அர்த்தம். இன்னொரு உதாரணத்தையும் இந்த சிலுவையின் உபதேசத்தை குறித்து உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு நீங்கள் பார்க்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 16 - 21, மார்க்கு 15ஆம் அதிகாரம் 9 - 15, லூக்கா 23ஆம் அதிகாரம் 17 - 25, யோவான் 18ஆம் அதிகாரம் 39, 40 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இயேசுவானவர் தன்னுடைய 3.5 ஆண்டு கால அந்த திருப்பணியை அவர் நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றி முடிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே சிலுவை பயணம், அவர் குற்றமற்ற பரிசுத்தராகிய நீதிபரராகிய இயேசுவை சிலுவையிலே அடிக்கும்படியாக அங்கே தீர்ப்பிடப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறார். அங்கே அவருக்கு பதிலாக பரபாஸ் என்கின்ற கொலை குற்றத்தை செய்யக்கூடிய, கலகம் விளைவிக்கக்கூடிய, தண்டனைக்கு பாத்திரராயிருக்கின்ற பரபாசை விடுதலை செய்கின்றார்கள். பரபாஸ் ஒரு பக்கம் விடுதலையாகி வெளியே வருகிறான். அவனுக்கு நடந்தது ஒருவேளை தெரியாமல் இருந்திருக்கலாம். எதற்காக எனக்கு விடுதலை? நான் இந்த குற்றத்திற்கு பாத்திரவான். எத்தனையோ கொலைகளை செய்திருக்கிறேன், அநியாயத்தை செய்திருக்கிறேன், பாதகம் செய்திருக்கிறேன் என்று அவன் வெளியே வரும்பொழுது நாம் கற்பனையாக எண்ணி பார்ப்போம் என்றால், அவன் அப்படியே செல்லும் பொழுது ஒரு திரள் கூட்டம் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. அங்கே 3 சிலுவைகள், அந்த நடு சிலுவையிலே இயேசுவானவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிகிறது, எனக்கு பதிலாக என்னுடைய இடத்திலே, நான் சாக வேண்டிய இடத்திலே இதோ இந்த இயேசு கிறிஸ்துவாகிய நீதிபரராகிய பரிசுத்தரான ஆண்டவர், பாவமற்ற ஆண்டவர், அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு அவர் இந்த சிலுவையிலே அடிக்கப்படாவிட்டால் மற்ற கள்ளனைப் போல நானும் இந்த சிலுவையிலே அடிக்கப்பட்டு நான் வாழ்வை இழந்திருப்பேன் என்று பரபாஸ் நினைத்தான். அருமையானவர்களே, இதுதான் சிலுவையின் அர்த்தம். ஆண்டவர் ஒரு பரபாசுக்காக மட்டுமல்ல, முழு மனுக்குலத்திற்கும் பழுதற்ற ஒரே பலியாக, நீதிபரராக, பாவமற்றவராக ஆண்டவர் தம்மையே கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். அதற்காகத்தான் இன்றைக்கு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். துடியாய் துடிக்கிறது. அவருடைய அருள் வாய் மொழி திறக்கிறது. அதிலிருந்து அருள் சுரக்கும் வார்த்தைகள் வருகின்றன. அவைகள் நம்மை உயிர்ப்பிக்கின்றன. இந்த சிலுவையினுடைய உபதேசம் அது நமக்குள்ளே ஒரு பலனை கொண்டு வர வேண்டும். அருமையானவர்களே,
நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஆந்திராவிலே வல்லிகொண்டா என்ற ஒரு இடம் இருக்கிறது. 2005 நவம்பர் மாதம் மழை காலத்திலே அந்த ட்ரெயினை ஓட்ட வேண்டியவர் மிஸ்டர் சாமுவேல் என்று 53 வயதுடைய ஒருவர் ஓட்டினார். அவர் அன்றைக்கு ஓட்ட வேண்டிய டிரைவர் அல்ல, ஓட்ட வேண்டியவர் டேவிட் என்பவர். அவர் குண்டூரிலே தனக்கு குடும்பத்தை பார்க்க வேண்டும், ஆகவே எனக்கு பதிலாக இன்றைக்கு நீ ஓட்டு, உனக்கு பதிலாக இன்னொரு நாள் நான் ட்ரெயினை ஓட்டுகிறேன் என்று இந்த சாமுவேல் என்பவர் ட்ரெயினை ஓட்டினார். 2005 நவம்பர் மாதம் பெருமழையிலே இந்த ட்ரெயின் போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு காட்டாற்று பாதை, அந்த காட்டாற்று பாதையிலே மழை நிமித்தமாய் பெருவெள்ளம் அது அடித்து கொண்டு போய்விட்டது தண்டவாளத்தை. ட்ரெயின் அந்த மழை வெள்ளத்துக்குள்ளே சென்றது. அந்த ட்ரெயினை ஓட்டி சென்ற சாமுவேல் உட்பட அதில் பயணம் செய்த ஏராளமான பேர் மரித்து போனார்கள். கேள்விப்பட்ட டேவிட் ஓடி வந்தான். அந்த ட்ரெயினிலே மீட்கப்பட்ட பிணங்களை பார்த்து, தனக்கு பதிலாக ஓட்டி சென்ற சாமுவேலை பார்த்து, ஐயோ சாமுவேலே, இன்றைக்கு நான் மரித்திருக்க வேண்டும், நீ அல்லவா எனக்காக உயிர் கொடுத்திருக்கின்றாய், நீ இல்லை என்றால் நான் இன்றைக்கு மரித்திருப்பேனே என்று கதறி அழுதான் என்பதை நான் பார்க்கிறோம். இதுதான் சிலுவையின் உபதேசம். அருமையானவர்களே, இந்த சிலுவையின் உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். 1830 அமெரிக்க நாட்டினுடைய பிரசிடென்ட்டாக ஜாக்சன் என்பவர் இருந்தார். அந்த நாட்களிலே ஜார்ஜ் வில்சன் என்ற ஒரு குற்றவாளியும் இருந்தார். அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த ஜார்ஜ் வில்சன் என்பவருக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அங்கே பிரசிடெண்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். ஐயா, அவனை மன்னித்து விடுங்கள், இனி அவன் திருந்தி வாழ்வான் என்று கடிதம் எழுதினார்கள். அதன்படி பிரசிடெண்ட் ஜாக்சன் இந்த ஜார்ஜ் வில்சனுக்கு ஒரு விடுதலை பத்திரத்தை எழுதினார். உன்னை நான் விடுதலையாக்குகிறேன், நீ இனி மனம் திரும்பி வாழ் என்று அவனுக்கு அனுப்பினார். இதை வாங்கிய ஜார்ஜ் வில்சன் அமெரிக்க பிரசிடெண்ட் ஜாக்சன் எழுதிய அந்த கடிதத்தை வாசித்தான், மறுபடியும் வாசித்தான், மடித்தான், கிழித்தான், எரிந்து விட்டான். இப்பொழுது அங்கே சட்டத்திலே ஒரு பிரச்சனை. ஒருவனுக்கு மன்னிப்பு கொடுப்பதற்கு நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு உரிமை இருக்கிறது. அந்த மன்னிப்பை அவன் பெற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று சட்டத்திலே இடமில்லை. ஆகவே நாட்டினுடைய சட்ட மேதைகள் எல்லாம் கூடினார்கள். அப்பொழுது அதிலே ஒருவர் சொன்னார், பிரசிடெண்ட் ஜாக்சன் ஐயா அவர்களே, நீங்கள் கொடுத்தது விடுதலை பத்திரம், அதை நீங்கள் ஒரு தாளிலே கொடுத்தீர்கள். அவன் அதை விடுதலை பத்திரமாக ஏற்றுக்கொள்ளவில்லை, தாளாக ஏற்றுவிட்டான். ஆகவே நீங்கள் சட்டத்தின்படி அவனை தீர்ப்பளித்து விடுங்கள் என்று சொன்னார். அவனுக்கு என்ன நடந்தது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சட்டத்தின்படி அவன் தீர்ப்பளிக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை நாம் யோசிக்கும் பொழுது ஒரு வசனத்தை மட்டும் வைத்து நான் முடிக்கிறேன். உபாகமம் 30:19 நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். சிலுவையிலே துடியாய் துடித்த ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கும்படியாய் தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த உபதேசத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதனாலே நாம் பலமடைவோம். ஆண்டவர் சிலுவையிலே மொழிந்த இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது தானே நம்மிலே ஒரு புதிய வல்லமையை ஆண்டவர் தருவாராக. ஆமேன், ஆமேன். கொல்கத்தா மலையிலே 3 சிலுவைகள்,
பாவத்திலே மரித்த ஒரு கள்ளன், மனம் திரும்பாதவன். பாவத்திற்கு மரித்த ஒரு கள்ளன், மனம் திரும்பியவன். பாவத்திற்காக மரித்த கர்த்தர் மனுஷகுமாரன். அக்கிரமக்காரரிலே அவர் ஒருவராக எண்ணப்பட்டார். இந்த வசனத்தின் அடிப்படையாக நிறைவேறுதலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொல்கத்தா மலையிலே மற்ற 2 கள்ளர்களோடு அறையப்பட்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சிலுவையிலே ஆண்டவர் சிந்திய 7 மொழிகளிலே முதலாவது மொழி லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலே 34ஆம் வசனத்திலே காணப்படுகிறது. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். களிப்பான காலங்களிலே பிதா, கஷ்டமான காலங்களிலே பிதா. பிதாவின் அன்பு, தாம் பிதாவின் மேல் வைத்த அன்பு எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை அவருடைய பிதாவை விட்டு பிரிக்கவில்லை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நல்ல சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நமக்கு பிதா, துன்பமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நமக்கு பிதா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்ற வசனம் போல பிதாவின் அன்பை விட்டும் பிரியாது வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். பிதாவின் அன்பை விட்டும் பிரியாதிருக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். எவர்களுக்கு? ஏராளமான மனிதர்கள் கொல்கத்தா மலையிலே ஏறக்குறை 700-800 பேர் கூடியிருந்தார்கள் என்று சொல்லி வரலாற்று அறிஞர்கள் ஜோசிஃபஸ், யுசிபியஸ் போன்றோர் குறிப்பிடுகிறார்கள். பொது ஜனங்கள், ஆண்கள், பெண்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள், ஆலய அதிகாரிகள். எட்டி நின்று ஒருவன் ஈட்டியாலை குத்தினானே விழாவிலே, ஆண்டவருடைய விழாவிலே குத்தினானே அந்த மனுஷன், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாக இருந்தான் என்று சொல்லி ஒரு 100க்கு அதிபதி அறிக்கையிட்டானே அவன். சிலுவை அடிவாரத்திலே சில ஸ்திரீகள், தூரத்திலே யோவானும் மரியாளும். பக்கத்தில் இல்லை. பக்கத்தில் இருந்திருந்தால் ஸ்திரீயே இதோ உன் மகன், சீஷனை இதோ உன் தாய் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். மாறாக ஸ்திரீயே அதோ உன் மகன், சீஷனே அதோ உன் தாய். அதோ தூரத்தில் 2 பேரும் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பலர். ஐயா, நீங்கள் 2 பேரை விட்டு விட்டீர்கள் ஐயா. யார் 2 பேர்? அந்த 2 கள்ளர்கள், வலது பக்கத்தில் ஒருவன், இடது பக்கத்தில் ஒருவன். அவர்களை விட்டு விட்டீர்களா? சரி, தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங். குறிப்பிட்டதற்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு. அந்த 2 பேரையும் கூட ஆண்டவர் மன்னித்தார். ஆண்டவர் எல்லாரையும் மன்னித்தார். எல்லாரையும் கர்த்தர் மன்னித்தார். அதிலிருந்து மன்னிப்பு நிச்சயத்தை குறித்து தெளிவாக அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் யாருமே அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கவில்லையே. யாரும் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க விரும்பவும் இல்லையே. இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். யாராவது கேட்டாங்களா? இல்லையே. யாராவது கேட்க விரும்பினாங்களா? அதுவும் இல்லையே. மன்னிப்பு கேளாதவர்களை, மன்னிப்பு கேட்க விரும்பாதவர்களை கிறிஸ்து மன்னித்தார். மன்னிப்புக்காக பிதாவினிடத்தில் பரிந்தும் உரைத்தார். அதிலிருந்து என்ன விளங்குகிறது? மன்னிப்பு நிச்சயம். மன்னிப்பு கேளாதவர்களையும் மன்னித்தாரே, மன்னிப்பு கேட்க விரும்பாதவர்களையும் மன்னித்தாரே. எனவே இன்றைக்கு நம்முடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பி, ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், சிலுவையிலே நீ முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு என்னுடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொள்ளுகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் மகிமை அடைகிறார், ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். உங்களுக்கு மன்னிப்பை ஆண்டவர் தருகிறார். முதலாவதாக மன்னிப்பின் நிச்சயம், 2வதாக மன்னிப்பின் நிபந்தனை. கிறிஸ்து மூலமாக தேவன் அருளிய பாவ மன்னிப்பு எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் பொருந்தாது. என்ன சொன்னேன்? கிறிஸ்து மூலமாக தேவன் அருளிய பாவ மன்னிப்பு எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் பொருந்தாது. 2 கள்ளர்கள், ஒருத்தனுக்கு பொருந்திச்ச. அவன் மனம் திரும்பினான், தன்னுடைய பாவ காரியங்களை அறிக்கையிட்டான். நீ தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா என்று சொல்லி அடுத்தவனை அவன் கடிந்து கொண்டான். ஆண்டவரை ஆண்டவரே என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை பண்ணினான். பரதீசுக்கு போவதற்கு தனக்கு தகுதி இல்லை என்று அறிந்து மனத்தாழ்மையோடு ஒரு விண்ணப்பம் பண்ணினான். என்ன விண்ணப்பம்? உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். உம்முடைய ராஜ்யத்துக்கு என்ன கூட்டிகிட்டு போங்க என்று சொல்லவில்லை. ஜஸ்ட் ரிமெம்பர் மீ வென் யூ கம் இன் யுவர் கிங்டம். உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். வருவதற்கு எனக்கு தகுதி கிடையாது, என்னை நினைச்சுக்கிட்டா போதும் என்று சொல்லி மனத்தாழ்மையோடு ஜெபத்தை ஏறெடுத்ததாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம். இந்த மனுஷன் பாவ மன்னிப்பு பெற்றான், ரட்சிப்பை பெற்றான், பரதீசுக்கு சொந்தமானான். ஆனால் அடுத்தவன்
அவனிடத்தில் ஆண்டவர் பேசவே இல்லையே. ஆனால் அவன்தான் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட விரும்பினான். என்ன சொன்னான் ஆண்டவரை பார்த்து? நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். நீ ரட்சிக்கப்பட வேண்டும், நான் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த பயலும் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு சிலுவையை விட்டு கீழே இறங்கணும், காயங்கள் புண்கள் எல்லாம் ஆறணும், விசில் அடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். அதுதான் அவனுக்கு ரட்சிப்பு. மற்றவனுக்கு அப்படி இல்லையே, மனம் திரும்பினவனுக்கு அப்படி இல்லையே. அவனுக்கு ரட்சிப்புன்னா என்ன? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அது அவனுக்கு ரட்சிப்பு. நம்முடைய வாழ்க்கையிலே கூட பாவங்களிலிருந்து மனம் திரும்புதல் மிக மிக முக்கியம். மனம் திரும்புதல் இல்லை, மன்னிப்பு இல்லை. அதுதான் நிபந்தனை. முதலாவதாக மன்னிப்பின் நிச்சயம், இரண்டாவதாக மன்னிப்பின் நிபந்தனை, மூன்றாவதாக மன்னிப்பின் நியதி. மன்னிப்பின் நீதியை குறித்து நாம் பார்க்கிறோம். மற்றவர்கள் குற்றத்தை நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதலாக கற்றுக் கொடுத்தார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படத்தக்கதாக மற்றவர்களுடைய பாவங்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அடுத்தவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். எப்படி மன்னிக்க வேண்டும்? கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து என்னுடைய கோடிக்கணக்கான பாவங்களை மன்னித்தார். அதுபோல மற்றவர்களுடைய கோடிக்கணக்கான பாவங்களை மன்னிக்க வேண்டியது என்னுடைய கடமையாகும். மன்னிப்பு கேளாதவர்களை, மன்னிப்பு கேட்க விரும்பாதவர்களை கிறிஸ்து மன்னித்தார். மன்னிப்பு கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, கேட்க விரும்பாவிட்டாலும் சரி, மற்றவர்களுடைய குற்றங்களை பாவங்களை மன்னித்து வாழ வேண்டியது என்னுடைய கடமையாகும். ஆண்டவர் சிலுவையில் தொங்கும் பொழுது மக்களுடைய கடந்த கால, நிகழ்கால, வருங்கால பாவங்களை மன்னித்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு கடந்த கால பாவங்கள், உலக தோற்றம் முதற்கொண்டே அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவராச்சே. வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 கடந்த கால பாவங்களை மன்னித்தார், நிகழ்கால பாவங்களை மன்னித்தார், வருங்கால பாவங்களை மன்னித்தார். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எப்படி? மக்களுடைய முற்கால, தற்கால, பிற்கால பாவங்களை மன்னித்து மறந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, கிறிஸ்து ஆண்டவர் ஐயா, அவரால் முடியும் ஐயா. நான் நாசியில சுவாசமுள்ள சாதாரண மனுஷன் ஐயா, மனுஷி ஐயா, என்னால் முடியாது ஐயா, நான் வெறும் மனுஷன் ஐயா. அவர் கடவுள் ஐயா, அவர் மன்னித்து விடுவார், என்னால் முடியாது ஐயா. முடியும் என்று சொல்லுகிறான் பழைய ஏற்பாட்டிலே ஒருத்தன், முடியும் என்று சொல்லுகிறான் புதிய ஏற்பாட்டிலே ஒருத்தன். யார் அந்த பழைய ஏற்பாடு? யோசேப்பு. அவனுடைய சகோதரர்கள் அவனை குழியிலே தள்ளினார்கள், கொலை செய்ய எத்தனித்தார்கள், 20 காசுக்கு விற்றார்கள், எகிப்திற்கு நாடு கடத்தினார்கள். நாட்கள் நகர்ந்தன, மாதங்கள் மறைந்தன, வருடங்கள் உருண்டன. சாக்குகளை தூக்கி கொண்டு சகோதரர்கள் வருகிறார்கள். அவர்களால் இவனை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இவன் கண்டுபிடித்து விட்டான். கடைசியில் சொல்லுகிறானே, என்னை நீங்கள் விற்று போட்டதற்காக நீங்கள் விசாரப்பட வேண்டாம், உங்களுக்கெல்லாம் ஜீவ ரட்சணை உண்டு பண்ணும்படி தேவன் என்னை முன்னதியாக எகிப்திற்கு அனுப்பியிருக்கிறார், அவ்வளவுதான் என்று சொல்கிறான். அன்பு திரளான பாவங்களை மூடும். வம்பு ஒரு சிறு குறை இருந்தாலும் வீடு வீடாக, வீதி வீதியாக, எஸ்எம்எஸ்ஸாக, வாட்ஸ்அப்பாக திறந்து கொண்டே இருக்கும். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய இருதயத்தில் பொங்கி வழிவது ஆண்டவருடைய அன்பா, அலகையின் வம்பா? யார் அந்த புதிய ஏற்பாடு? ஸ்தேவான். கல்லறியப்படக்கூடிய சூழ்நிலையிலே கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட அவன் இவர்களை மன்னியும் என்று சொன்னானே, இவர்கள் மேல் இவருடைய குற்றத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லித்தானே அவன் நித்திரை அடைந்தான். மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய நியதியையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். 3 காரியங்களிடத்தில் சொன்னேன். முதலாவதாக மன்னிப்பின் நிச்சயம், இரண்டாவதாக மன்னிப்பின் நிபந்தனை, மூன்றாவதாக மன்னிப்பின் நியதி. இந்த காரணிகளை கற்றுக்கொண்ட நீங்கள் இவற்றை கடைபிடித்து கிறிஸ்துவின் மன்னிப்பின் சிந்தை உங்களுடைய இருதயத்தை ஆளக்கூடிய அளவிலே வாழ வேண்டியது உங்களுடைய கடமை. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் சிலுவையில் மன்னித்த மன்னிப்பு எங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தமாகத்தக்கதாக, பாவங்களிலிருந்து மனம் திரும்பி நீர் முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு எங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பொழிந்த இரண்டாவது வார்த்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் இந்த இரண்டாவது வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தையின் மூலமாய் எங்களுக்கு உரிய சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உம்முடைய வார்த்தைகளையும் தொனிக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதன் மூலமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட உம்மோடு இணைய உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரம் 43 வசனத்திலே இந்த இரண்டாவது வார்த்தை காணப்படுகிறது. 43 வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். It's the word of a thief. ஒரு திருடனுடைய அல்லது கள்ளனுடையதான வார்த்தை. என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று கள்ளனுடைய வார்த்தை. அதற்கு ஆண்டவர் ரிப்ளை பண்ணுகிறார், பதில் சொல்லுகிறார், நீ இன்றைக்கு என்னுடனே பரதீசில் இருப்பாய். அதற்கு முந்தைய வாக்கியங்களை கவனிக்கும் பொழுது 39 வசனத்திலே, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. பயங்கரமான ஒரு ரெவலேஷன் இந்த கள்ளனுக்கு. நினைத்து பார்க்கிறேன், ஒருவன் அவரை இகழுகிறான், ஆனால் இவன் கடிந்து கொள்ளுகிறான். ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது இந்த கள்ளன் அந்த கள்ளனை நோக்கி, உனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லையா என்று கேட்கிறான். ஒன்று, அப்படியானால் இவனும் ஆண்டவரை அறிந்தவன், பிதாவாகி தேவனை வணங்கினவன், ஆராதித்தவன். அவன் ஏதோ தவறு செய்து இப்பொழுது மாட்டி இப்பொழுது சிலுவையில் அறையப்படுகிறான். இன்னொன்று, அவன் மனஸ்தாபப்படுகிறதை கவனிக்கிறோம், அவன் மனம் திரும்புகிறதை கவனிக்கிறோம். ஆண்டவரே, இது எனக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பாய் இருக்கும், ஆகவே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறதை பாருங்கள். What a wonderful observation he has done. என்ன ஒரு அருமையான கவனித்திருக்கான் பாருங்க இந்த கள்ளன். மாத்திரமல்ல, நல்ல ஒரு repentant heart, மனம் திரும்புகிற இருதயத்தை உடையவனாய் இருக்கிறான். மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று நினைத்திருக்கிறான், வாஞ்சிக்கிறான். இந்த வாஞ்சை பார்த்த இயேசு அவனுக்காகவும் தான் அவனுடைய பாவத்தையும் தான் சுமந்து கொண்டிருக்கிறதாக அவர் உணர்ந்து சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டதெல்லாம் சொல்லல, நீ எல்லாம் செஞ்சிட்டப்பா. இந்த சிலுவையில தொங்கி ரெண்டு லைன் சொல்றதுக்குள்ளேயே உன்னுடைய மனம் திரும்புதல் தெரிகிறது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் தெரிகிறது, உன்னுடைய வாஞ்சை புரிகிறது, உன்னுடைய தேவனை கனப்படுத்துகிற எண்ணம் புரிகிறது. நன்மை எது, தீமை எது, தண்டிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தவறு செய்து விட்டேன் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறாய். எல்லாவற்றையும் பார்த்து ஆட்டோமேட்டிக்கலி your sins are being forgiven, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 3:2 சொல்லுகிறார். அந்த மனம் திரும்புகிற வார்த்தையை அல்லது தன்னுடைய போதனையை அவர் செய்த அந்த வார்த்தைகளை இவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான், மனம் திரும்பி இருக்கிறான்.
பரலோக ராஜ்யத்தை பற்றி அதன் வாஞ்சை உடையவராயிருக்கிறார். பாருங்கள், மனம் திரும்புகிறான் ராஜ்யத்தை பற்றி. இதற்கு மேல் என்ன வேண்டும்? மாத்திரமல்ல, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தொங்குகிற அந்த சிலுவையை பாருங்கள். 3 சிலுவைகள் அங்கே வைக்கப்படுகிறது. ஒரு சிலுவையிலே இவர் தொங்குகிறார், நடுவிலே இந்த பக்கமும் அந்த பக்கமும் இரு பக்கங்களாக 2 கள்ளர்களை அங்கே சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். என்ன நடக்கிறது அங்கே? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 53ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு நிறைவேறினதை பற்றி மார்க்கும் லூக்காவும் பதிவு செய்கிறார்கள். மார்க்கிலே 15:28, லூக்காவிலே 22:37 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை நிறைவேறினது. அக்கிரமக்காரில் ஒருவராய் எண்ணப்பட்டிருந்த நேரத்திலும் இயேசுவுக்கு இருந்த ஆத்தும தாகத்தை பாருங்கள். நம்ம நல்லா இருந்தா ஒரு ஆளுக்கு ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், திணறோம். சடார்னு சொன்னா தப்பா நினைச்சிருவாங்களோ, எதிர்ப்பு வந்துருமோ, அடிச்சிருவாங்களோ. ஆனால் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலும் அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் வாஞ்சித்ததை, விரும்பினதை கவனித்து பாருங்கள். எவ்வளவு ஆத்துமதாக அந்த இயேசுவுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? அவருடைய பணியை தொடர்ந்து செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? இந்த சிலுவை தியானத்தை செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாரத்தை நாம் சுமப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? இந்த சிலுவை தியானம் செய்கிற இந்த புனித வெள்ளி அல்லது பெரிய வெள்ளி என்று அழைக்கப்படுகிற நாள் எவ்வளவு சிலாக்கியம் பெற்றது. ஒருவேளை நான் இன்னும் சொல்லுவேன், 40 நாட்கள் தொடர்ந்து சிலுவை தியானத்தை செய்துவிட்டு அநேக சபைகளிலே ஜெபங்கள் நடக்கிறது. என்னுடைய சபையிலும் நடந்தது 40 நாட்கள். ஒருவேளை அது வேதத்திலே 40 நாட்கள் ஜெபம் நடத்த வேண்டும் என்றோ அல்லது சிலுவை தியானம் செய்ய வேண்டும் என்றோ போடப்படாவிட்டாலும் நல்லதொரு வழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கிறதை ஏன் நாம் தவிர்க்க வேண்டும்? தவறான வழக்கமாயிருந்தால் அதை தவிர்க்க வேண்டும். நல்லதொரு வழக்கம், அதை ஏன் நாம் தவிர்க்க வேண்டும்? 40 நாட்கள் நம்மை சுத்திகரிக்கிறதற்கு ஒரு வாய்ப்பை சபையின் தலைவர்கள், முன்னோர் ஏற்படுத்தி இருக்கிறதை ஏன் நாம் தவிர்க்க வேண்டும்? அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை தியானியுங்கள். இந்த வார்த்தை நம்மோடு பேசட்டும். அந்த கள்ளனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நாமும் கூட, இன்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் நெகட்டிவாக நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். நான் சொல்றேன், நமக்கும் கூட கடைசி வாய்ப்புகள் தான் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நம்முடைய மரணம் எப்பொழுது என்று தெரியாது. எல்லோரும் மரணம் அடைய போகிறோம். அல்லது கர்த்தருடைய வருகை, கர்த்தருடைய ரகசிய வருகை அதற்கு முன்பாக இருக்குமானால் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆகவே நாம் யாவரும் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு செல்வதையும் அவருடைய மன்னிப்பையும் பெற்று இந்த உலகத்திலே அப்பழுக்கற்ற பரிசுத்தமான சமாதானமான வாழ்க்கை வாழ உங்களை அழைக்கிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் அவரோடு கூட இருப்பதை அவர் விரும்புகிறார். நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்திருக்கிறார். பரலோக பிதாவே, அருமையான நேரத்திலும் இந்த 2வது வார்த்தையை தியானித்து இருக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் பேசின இந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பதியட்டும். நாங்கள் தொடர்ந்து உம்முடைய ராஜ்யத்தின் வாசிகளாகவே இருந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலேயும் கூட இயேசு கிறிஸ்து சிலுவையிலே, அவர் மரண வேளையிலே, அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் கூறினதான 3வது வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். யோவான் சுவிசேஷத்திலே 19ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மரண தருவாயிலே தன்னுடைய தாயை
பார்த்தும் தன்னுடைய சீசனை பார்த்தும் கூறிய இரு வார்த்தைகளை பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமது அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்று கொண்டார். சிலுவையில் இயேசு கூறின 7 மொழிகளை தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாளிலேயும் கூட இந்த 3வது காரியத்தை இயேசு சொன்னதிலிருந்து ஒரு கருத்தை மையப்படுத்தி இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். 3வது இயேசு கூறின இந்த செய்தியினுடைய முக்கியமான கருத்து என்னவென்றால், உண்மையான ஒரு ஆறுதலை இயேசு இங்கே கூறுகிறதை பார்க்கிறோம். 7 வார்த்தைகளை இயேசு கூறுகிறதை நம்ம படிக்கிறோம். முதலாவது வார்த்தையிலே மன்னிப்பை குறித்து சொல்லுகிறார். 2வது வார்த்தையிலே மனம் திரும்புதலை குறித்து சொல்லுகிறார். 3வது வார்த்தையிலே உண்மையான ஆறுதலை குறித்து சொல்லுகிறார். 4வது காரியத்திலே ஒரு ஜெபத்தை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். 5வது வார்த்தையிலே ஒரு ஆத்தும தாகத்தை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். 6வது வார்த்தையாக ஒரு பரிபூரணத்தை குறித்த காரியத்தை சொல்லுகிறார். 7வது வார்த்தை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறதை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான ஒரு ஆறுதல் இங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். கடைசி நேரத்தில் தன்னுடைய தாயை அவர் வெறுமையாக விட்டுவிட்டு போக விரும்பாமல், அந்த தாய் தன்னை பெற்றெடுத்து அந்த பெற்றெடுத்த நாள் முதல் சிலுவையிலே தன்னுடைய மகனை ஒப்பு கொடுக்கிற வேளை வரைக்கும் அந்த தாய் அனுபவித்த வேதனைக்கு அளவே கிடையாது. வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயது நிரம்பி அவருக்கு ஒரு 15 வயது வருகிற அந்த காலகட்டங்களிலே யோசேப்பு மரித்து போனதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து அந்த 30வது வயது ஊழியத்திற்கு வருகிற வரைக்கும் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய குடும்பத்தை பொறுப்போடு கவனித்து கொண்டு அவர் மிகுந்த பொறுப்புள்ளவராகவும் பிதாவின் வேலைக்காக காத்திருக்கிறவராகவும் இருந்தார். அந்த காலகட்டங்களிலே தன்னுடைய உடன்பிறந்த சகோதரர்களையும் தன்னுடைய தாயையும் கவனிக்க வேண்டிய பெரிய ஒரு கடமை இயேசுவுக்கு இருந்தது. எனவே இயேசு அதை சரியாக செய்தார். இயேசுவை மரியாள் கர்ப்பம் தரித்த பிறகு மரியாளுக்கு நிறைய நிந்தனைகளும் அவமானங்களும் வந்தது. யோசேப்பு கூட பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்ட சமயத்தில் மரியாளை அப்படியே தள்ளி விடுவதற்காக யோசித்தான். ஆனால் தேவதூதன் சொப்பனத்தில் தரிசனமாகி வந்து, நீ மரியாளை தள்ளிவிட நினைக்க வேண்டாம், அவளிடத்தில் ஒற்பமாயிருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டான ஒரு பரிசுத்த பிள்ளையாக இருக்கிறது என்று சொல்லி தூதன் யோசேப்புக்கு பேசினதுனால தான் யோசேப்பு மரியாளை ஏற்றுக்கொண்டான். பாருங்கள், திருமணம் ஆகிறதுக்கு முன்பதாக ஒரு பெண் கர்ப்பவதி ஆகிறாள் என்றால் அது எவ்வளவு ஒரு வேதனையான காரியம், அது உலகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு அவமானமாக பார்க்கப்படும். இயேசு பரிசுத்தாவினால தான் கர்ப்பம் தரிக்கப்பட்டார் மரியாளுடைய வயிற்றில். ஆனால் உலகம் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகம் எப்படி அதை நம்பும்? உலகம் அவளை தூசித்து பேசியிருப்பார்கள். ஒரு பட்டயம் அவளுடைய இருதயத்தில் ஊடுருவி போவது போல இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு மரியாள் அநேக வேதனைகளை சகித்து பிள்ளைகளை வளர்த்து வந்தார், இயேசுவையும் உருவாக்கி வந்தார். ஆனால் அந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்து பாருங்கள், இப்பொழுது மரண தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறார். சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தன்னை தொடர்ந்து வந்த தன்னுடைய தாயை அவர் அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அன்பின் சீஷனாகிய யோவானிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அங்கே 26 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை யோவான் எழுதினதுனால
யோவான் தன்னுடைய பெயரை குறிப்பிடலை. ஏனென்றால் அது ஒரு பெருமையாக கூடாது என்பதற்காக யோவான் என்னிடத்தில் இயேசு சொன்னார்னு சொல்லாமல் தன்னை தாழ்த்தி தன்னை மறைத்து அங்கே அவர் வெளிப்படுகிறதை அங்கே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ அன்பின் சீசன் என்று சொன்னாலே யோவான் தான். ஏனென்றால் நீங்கள் யோவான் சுவிசேஷத்தையும் யோவான் எழுதின 3 நிருபங்களையும் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே அன்பை குறித்து அதிகமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை ரொம்ப ருசித்தவர் இந்த யோவான். எப்படி அந்த அன்பை ருசித்தார்னா, அந்த யோவான் இயேசு கிறிஸ்துவனுடைய மார்பிலே சாய்ந்திருந்ததுனால அவருடைய அன்பின் மொழி யோவானுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. இயேசு எவ்வளவு தூரம் அன்பானவர் என்பதை ஆமேன் அழகாக ஆழமாக யோவான் புரிஞ்சு வச்சிருந்தார். எனவே தன்னுடைய தாயை அன்போடு கூட ஆறுதலோடு கூட தன்னுடைய தாயை கடைசி நாட்களில் தேற்றும்படியாக யோவானிடத்தில் ஒப்படைக்கிறதை இங்கே பார்க்க முடிகிறது. அந்த யோவானை பார்த்து சொல்கிறாரு, அதோ உன் தாய் என்று சொல்லி, இனி நீ என்னுடைய தாயை உன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டு நீ பராமரிக்க வேண்டும். மரியாதை பார்த்து சொல்கிறார், அதோ உன் மகன் என்று யோவானிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த வேளையில் ஒருவேளை இயேசு ஏன் தன்னுடைய தாயை யோவானிடத்தில் ஒப்படைத்தார் என்றால் அவருடைய சகோதரர்கள் கூட ஒருவேளை மரியாதை நன்றாக பராமரித்தார்களா என்று தெரியலை. எனவே யோவான் ஒரு அன்புள்ள மனுஷனாக இருந்ததுனால, தேவனோடு கூட ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால தன்னுடைய தாயின் மேலே இயேசு கரிசனை கொண்டு அதை செய்ததை நாம் பார்க்க முடியும். வேதவசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னார். ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை புறக்கணிக்கிறவர் அல்ல. அவர் அண்டைக்கு வந்த யாரையுமே அவர் கடைசி வரையிலும் அவங்களை நடத்துவார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் படிக்கும்போது நரை வயது வரைக்கும் அவர் நம்மளை சுமக்கிற தேவன். நீங்கள் நன்றாக கவனிக்கணும். இயேசுவுக்கு 33 வயது இருக்கிற அந்த சமயத்தில் மரியாள் ஒரு நரை வயது அவளுக்கு ஆரம்பமாயிருக்கும். அந்த சமயத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் மரியாளை புறக்கணிக்காமல் தன்னுடைய தாயை அன்பாக பராமரிக்கிறதை பார்க்க முடிகிறது. என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கடைசி காலத்தை குறித்து நீங்கள் ரொம்ப பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? வயது முதிர்ந்து காலம் வரும்போது நான் எப்படி வாழ போகிறேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? துக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை ஆதரிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். கடைசி வரையிலையும் உங்களை நேசித்து உங்களை அருமையாக நடத்தக்கூடிய ஒரு தெய்வத்தை இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். இந்த சிலுவை பாடை தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மாறாத அன்பின் மார்பிலே சாய்ந்து கொள்ளுங்கள். யோவானைப் போல, மரியாளைப் போல அந்த இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாக நீங்கள் விசுவாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கும்போது 1ஆம் அதிகாரத்தில் மேல் வீட்டறையிலே கூடியிருந்த அந்த அப்போஸ்தலர்களுடைய கூட்டத்தில் மரியாளும் இருக்கிறதை 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அங்கே இயேசு கிறிஸ்துவின் தாயை குறித்து 14 வசனம் சொல்கிறது. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். மரியாள் இந்த பூமியில் இயேசுவை பெற்றெடுத்து வளர்த்து சிலுவையில் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் உலக பிரகாரமாக ஒரு தாயாக இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் மரியாள் செய்தார்கள். ஆனால் இயேசு இப்பொழுது தேவகுமாரனாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயர்த்தெழுந்து விட்டார். இப்பொழுது அந்த மரியாள் இயேசுவை எப்படி பார்க்கிறார்? தன்னுடைய தேவனாக, தன்னுடைய கர்த்தராக, தன்னுடைய ஆண்டவராக ஜெபம் பண்ணி அவர்கள் காத்திருந்ததாக அங்கே வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அந்த முதல் சீசர் கூட்டத்தில் மரியாளும் அங்கே இருந்திருக்கிறார்கள். பாருங்கள், என்னை கவனிக்கிற அன்பானவர்களே, காரணம் என்ன? அந்த சீசனுடைய பராமரிப்பு. அந்த சீசன் ஒப்பு கொடுத்த தாயை அப்படியே பராமரிக்கிறதை பார்க்கிறோம். உங்களிடத்தில் தேவன் கொடுத்திருக்கிற உங்கள் பெற்றோர்களை, உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற உடன் பிறப்புகளை, உறவுகளை நீங்கள் காக்குறீங்களா? வயது முதிர்ந்த காலம் வரும்போது இன்றைக்கி அநேகர் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. தாய் தகப்பனை நன்றாக கவனிக்காமல் இன்றைக்கி அநேகர் புறக்கணிக்கிறத பார்க்குறோம். அவர்களை ஒரு பாரமாக நினைக்கிறத பார்க்குறோம். சரியாக அவர்களுக்கு மருத்துவம் செய்யாமல், சரியாக உணவு கொடுக்காமல், சரியாக அவர்களை பராமரிக்காமல் புறக்கணிக்கக்கூடிய நிறைய பிள்ளைகளை இன்றைக்கி பார்க்குறோம். நீங்கள் தேவனுடைய சாபத்துக்குட்படுவீர்கள்.
நீ பூமியில் நீடித்திருக்கும்படிக்கும் நீ வாழ்நாள் முழுவதும் நன்றாக இருக்கும்படியாக உன் தாயும் தகப்பனை கனம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்பு சகோதரனே, அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் பெற்றோர்களை ரொம்ப பராமரிங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தில் ஆறுதலாக இருங்க. நீங்கள் ஒருவேளை பணத்தை கொடுத்துட்டு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டு அவங்கள அங்கே நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா தூங்குறாங்க, அவங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்குன்னு நீங்கள் பெருமை பாராட்டி கொண்டு இருக்கலாம். உங்கள் பணமோ உங்கள் சாப்பாடோ அவங்களுக்கு தேவையில்லை. உங்கள் அன்பு தேவை, உங்கள் அரவணைப்பு தேவை. நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க. எங்களுடைய ஆலயத்துக்கு அருகில் முதியோர் இல்லம் இருக்கிறது. அங்கேருந்து சில வயதானவர்கள் ஆலயத்துக்கு வருவாங்க. ஒரு நாள் ஒரு அம்மா அவங்களை நான் சந்தித்து அந்த முதியோரத்தில் போய் அடிக்கடி ஜெபிக்க போகிறது உண்டு. அங்கே போகும்பொழுது ஒரு அம்மா ஒரு கடிதம் எனக்கு எழுதி கொடுத்தார்கள். அந்த கடிதத்தில் வீட்டில் போய் இதை படியுங்கள்னு சொன்னாங்க. வீட்டில் போய் அந்த கடிதத்தை படித்தா அதில் எழுதப்பட்டிருந்தது, என்னுடைய மகன் என்னை பார்க்க வர வேண்டும், அவனிடத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி என்னை வந்து பார்க்க வரணும்னு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க என்று சொல்லி எழுதி மகனுடைய ஃபோன் நம்பரையும் கொடுத்துருந்தாங்க. நான் உடனே ஃபோன் எடுத்து அந்த மகனுக்கு பேசினேன். ஐயா, உங்களுடைய தாயார் இப்படி ஒரு கடிதம் எழுதி கொடுத்துருக்காங்க, நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்க போகணுமா, உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள பார்க்கவே போகலையாம் என்று சொல்லி கேட்ட உடனே அந்த மகன் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா, இன்னைக்கு காலையில் தான் நான் போயிட்டு வந்தேன், நேற்றைக்கும் போனேன், அடிக்கடி என்னுடைய தாயை போய் பார்க்குறேன், ஆனாலும் எங்கள் தாய் என்னை திரும்ப திரும்ப பார்க்கணுங்கிறாங்க. அவங்க மறந்து போயிடுறாங்க. பாருங்கள், அந்த தாயினுடைய இருதயம் தன்னுடைய பிள்ளையுடைய பாசத்துக்காக ஏங்குகிறது. உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி இன்றைக்கி நல்லா படிக்க வச்சு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் இன்றைக்கி நல்ல உத்தியோகத்தில் கை நிறைய சம்பளம், பெரிய வீடு, நல்ல ஆடம்பர காரு எல்லாம் வச்சு வசதி வாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் தள்ளிட்டு நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது. இது நான் சொல்லலை, பைபிள் சொல்லுகிறது. அவங்கள உங்கள் கூட வைக்கணும். நீங்கள் அவங்களுக்காக எவ்வளோ காலம் இன்னும் இருக்க போகிறாங்க? அவங்கள நீங்கள் கண்டிப்பாக வச்சு பராமரிக்கணும் உங்கள் வீட்டில். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அன்பான தேவ பிள்ளைகளே, என்னுடைய வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? நல்ல தகப்பனே, இந்த 3வது வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களை நேசித்து பராமரிக்கிற, ஆதரிக்கிற, ஆறுதல் கூறுகிற ஒரு தெய்வத்தை குறித்து கற்றுக்கொண்டோம். இந்த வார்த்தையின் மூலம் எங்களோட பேசுனதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தரும் அருமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த புனித வெள்ளி தினத்தன்று உலகமெங்கிலும் தேவனுடைய ஜனங்கள் தேவ ஆலயத்திற்கு சென்று சிலுவைநாதர் பேசின அந்த கடைசி 7 வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கிராஸ் டிவியிலும் கூட இந்த 7 வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்பாக வந்த 3 தேவனுடைய மனிதர்கள் அந்த 3 வார்த்தைகளை அறிவித்திருக்கிறார்கள் ஜெபத்தோட. 4வது வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள அடியேனுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு பின்பும் இன்னும் 3 வார்த்தைகளை அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஜெபத்தோடு காத்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, கல்வாரி எந்த ஒரு கிறிஸ்தவனாலும் மறக்க முடியாத ஒரு வார்த்தை. என் பாவத்திற்காய், என் அக்கிரமத்திற்காய் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் நாம் அந்த கடைசி பேசின 7 வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அந்த கல்வாரி சிநேகம் நம்முடைய இருதயத்தை கரைக்கட்டுமே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். நன்றி ஆண்டவரே, நன்றி. பாடுவோமா?
நன்றி. கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி சிநேகம். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு. குருசதின் இரத்தம் குரல் கொடுக்கட்டும் கும்பிடுவோரை குணமாக்கும் வேதம். நன்றி ஆண்டவரே. காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு என்றும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு என்றும். குருசதின் இரத்தம் குரல் கொடுக்கட்டும். குருசதின் இரத்தம் குரல் கொடுக்கட்டும் கும்பிடுவோரை குணமாக்கும் வேதம். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி சிநேகம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, நீங்க பேசின 4வது வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். வேதமே எங்கள் வெளிச்சம் ஆண்டவரே. வேத வசனம் எங்கள் கால்களுக்கு தீபம், எங்கள் பாதைக்கு வெளிச்சம். கற்றுக் கொடுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனத்திலும், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் அந்த அதிகாரத்தின் 34வது வசனத்திலும் சொல்லப்பட்ட வார்த்தை இதுதான். கர்த்தர் பேசின 4வது வார்த்தை. மத்தேயு புஸ்தகத்தில் ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவர் சத்தமிட்டு கூப்பிட்டார். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷத்துல ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. அல்லேலூயா. ஏலி ஏலி என்பது மத்தேயு தன் நிருபத்தில் எழுதும் பொழுது அதில் கிரேக்க வார்த்தையை உபயோகித்திருக்கிறார். ஏலி ஏலி என்பது கிரேக்க வார்த்தை. மார்க் எழுதின அந்த சுவிசேஷத்தில் மார்க் எழுதும் பொழுது அந்த மார்க் புஸ்தகத்தில் ஏலோயி ஏலோயி என்ற அந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். இது அரேமிய வார்த்தை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் அதிகமாய் பேசின வார்த்தை அரேமிய வார்த்தையில தான் அவர் அதிகமாய் பேசினார். அதனால இதுல அரேமிய வார்த்தையை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அர்த்தம் ஒன்று தான். என்ன அர்த்தம்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம், இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எல்லாமே முன் குறிக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளுடைய நிறைவேறுதல். அந்த முன்குறிக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுதல் தான் இந்த வசனமும் கூட. சங்கீதத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் அந்த அதிகாரத்தின் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தாவீது, சங்கீதக்காரன் தாவீது எழுதியிருக்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவுக்கு முன் கிட்டத்தட்ட ஒரு 41 தலைமுறைகளுக்கு முன்பதாக வாழ்ந்த மனிதன் தான் தாவீது. 41 தலைமுறைக்கு முன்பதாக வாழ்ந்த தாவீது 41 தலைமுறைக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை அவர் அன்றைக்கே தீர்க்க தரிசனமாக நிறைவேற்றியிருக்கிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீ? ஒரு அங்கலாய்ப்பின் சத்தம், ஒரு கதறலின் சத்தம், ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையின் சத்தமாகத்தான் இந்த சத்தம் துடிக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர், அவர் என்னை தனியே விட்டுவிடவில்லை. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அவர் ஒருபோதும் என்னை தனியே விட்டதில்லை. இப்படிதான் ஆண்டவர் சொன்னார். ஆனா இப்பொழுது சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீ? என்ன நடந்துச்சுங்க? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், அவர் என்னை தனியே விட்டதில்லை சொன்ன ஆண்டவர் இப்பொழுது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீ? என்ன நடந்தது தேவ பிள்ளைங்க? மத்தேயு 27வது அதிகாரம், அந்த அதிகாரத்தின் 45வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் ஏலி ஏலி லாமா சபத்கானி என்கிற அந்த சத்தம் இடுவதற்கு முன்பதாக அந்த 45வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரையிலும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பூமி முழுவதும் ஒரு அந்தகாரம். அந்தகாரம் என்பது ஒரு இருள். பகல் வேளையிலே ஒரு இருள் உண்டானதான். இன்றைக்கு மழைக்காலங்கள்ல பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, மழைக்காலமா இருக்கும், சில வேளைகள்ல பாத்திரம் கார் இருள், அப்படி அந்த மேகம் அப்படியே சூரியனை மறைத்து விடும். பார்த்தீங்கன்னா ஒரு இருளாய் மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு இருள், மழை பெய்யல, ஆனா பார்த்தீங்கன்னா ஒரு இருள், அந்தகாரம். பூமி எங்கும் ஒரு அந்தகாரம். பூமியை இருளாய் மாறிவிட்டது. அந்தகாரம் என்றாலே இந்த அந்தகாரம் குமாரனாகி இயேசுவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ஒரு பிரிவை உண்டாக்குகிறது. ஒரு பிரிவை உண்டாக்குகிறது. கவனமாய் கேளுங்க. தேவனுக்கும் ஒரு மனிதனுக்கும் பிரிவை உண்டாக்குகிறது ஒன்றே ஒன்றுதான். அது என்னன்னா பாவம். பாவம் மட்டும்தான் தேவனுக்கும் ஒரு மனிதனுக்கும் இடையே ஒரு பிரிவை உண்டாக்குகிற ஒரு வல்ல ஆயுதம்னா பாவம் தான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தெய்வ பிள்ளையே, அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் சொல்றாரு, ஏன் என்ன கைவிட்டீங்க? ஏன் என்ன கைவிட்டீங்க? பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு பிரிவு உண்டாகிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து பாவியா? பாவம் மட்டும்தானே பிதாவுக்கும் ஒரு மனிதனுக்கும் பிரிவை உண்டாக்குகிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து பாவியா? நிச்சயமாக இல்லை. ஆனா என்ன நடந்தது இங்கு? என்ன நடந்தது? அந்தகாரம் என்பது, இருள் என்பது ஒரு பாவத்தை தான் குறிக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து பாவியா? நிச்சயம் கிடையாது. ஆனால் அவர் பாவி இல்லை என்றாலும் பாவமானார், தன்னை பாவமாக்கி கொண்டார். எதற்காக? நான் செய்த பாவம், நான் செய்த அக்கிரமத்தை அவர் சுமந்து கொண்டார். வசனம் சொல்லி இருக்கிற, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இங்கு என்ன நடந்தது என்றால், பாவியாகி எனக்காக, அக்கிரமக்காரனாகி எனக்காக நான் செய்த பாவத்தை எல்லாம் அவர் தனதாக்கி கொண்டார், தன்மேல் சுமந்து கொண்டார்.
பாவமே அறியாத பரிசுத்தமுள்ள தெய்வம் இப்பொழுது பாவமாக நிற்கிறார். எதற்காக? பாவியாகி எனக்காக, அக்கிரமக்காரனாகி எனக்காக. பாவம் அறியாத ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வம் தன்னை பாவமாக்கி கொண்டார். இங்க ஆண்டவருடைய நீதி நிறைவேற்றப்படுகிறது. தேவ பிள்ளையே, தேவனுடைய நீதி நிறைவேற்றப்படுகிறது. அல்லேலூயா. என்ன பாவம் மட்டும்தான் தேவனுக்கு ஒரு மனிதனுக்கும் பிரிவை உண்டாக்குகிறது. இப்பொழுது அவர் தன்னை பாவமாக்கி கொண்டதுனால இங்க தேவனுடைய நீதி நிறைவேறுகிறது. எல்லாருக்கும் ஒரு நீதி தானே. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது கூட யோவான் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெறலாமா? இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, இல்லப்பா, இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா தேவ நீதியும் நாம் நிறைவேற்றுவது நமக்கு அவசியமா இருக்கிறது. இங்கு தேவனுடைய நீதி நிறைவேற்றப்பட வேண்டும். பாவிகள் மனம் திரும்பிதான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஆனால் பாவம் அறியாத ஒரு பரிசுத்தர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கூட உலகத்தில் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனும் தேவ நீதியை நிறைவேற்றணும், தேவ நீதிக்கு உட்பட்டாக வேண்டும். அதனாலதான் ஒரு அந்தகாரம் அந்த 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரையிலும் ஒரு அந்தகாரம் உண்டானது. இந்த அந்தகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்கியது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 7வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம்ல, இமைப்பொழுது நான் உன்னை மறந்தேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை மறுபடியும் சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. இந்த ஒரு 3 மணி நேரங்கள் தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் ஒரு இடைவெளி. காரணம் என்ன? என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டு பாவமறியாத பரிசுத்தர் பாவமானார். அதனால் அந்த கொஞ்ச நேரத்துல அப்படியே இயேசு கிறிஸ்து கலங்கி போனார். பிதாவே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்? இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற சத்தியம் ஒன்றுதான் தெய்வ பிள்ளையே, பிதாவாகிய தேவனுக்கும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நமக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது பாவம் மட்டும்தான். எனவே பாவம் செய்யாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழும் பொழுது, ஆண்டவரோடு இசைந்த ஒரு வாழ்க்கை, நமக்கும் ஆண்டவருக்கும் பிரிவினை என்பதே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஃபாதர் ஒரு பாட்டு பாடுறாருல, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. நமக்கும் ஆண்டவருக்கும் பிரிவினை என்பதே வேண்டாம் தெய்வ பிள்ளையே. பாவம் செய்யாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழுவோம். அவர் நம் பாவத்திற்கான எல்லா தண்டனையும் ஏற்றுக்கொண்டார். இனி நாம் பாவி அல்ல. தேவனுக்கு நமக்கு உண்டான உறவில் விரிசல் விழ வேண்டாம். பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வாராக. God bless you. Amen. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தினாலே நமது கிராஸ் டிவியின் மூலமாக இந்த அருமையான நல்ல நாளிலும் இந்த புனித வெள்ளி இந்த அருமையான சிறப்பு தேவனுடைய வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அருமையான பிள்ளைகளே, உலகம் முழுவதும் இந்த அருமையானதை குட் ஃப்ரைடே புனித வெள்ளி இந்த நாட்களை காலையில இருந்து இரவு வரைக்கும்
ஆமென், தேவனுடைய வார்த்தையை தியானித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். எல்லா ஆலயத்திலும் காலையிலிருந்து ஆமென் மாலை வரைக்கும் ஆராதனைகள் ஜெபங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்காய் கர்த்தருக்கு மகிமை. ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு நாள், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்த நாள். அவர் மட்டும் மரிக்கலன்னா இன்னைக்கு வாழ்க்கையில சந்தோஷமோ நித்திய ஜீவனோ இல்லை. கர்த்தருக்கு மகிமை. எனவே நாமும் நமது கிராஸ் டிவியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினதான 7 வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு பாக்கியம். ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் 5வது வார்த்தையாக ஸ்தோத்திரம் யோவான் 19ஆம் அதிகாரத்தினுடைய அதனுடைய 28வது வசனத்திலிருந்து நான் கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஸ்தோத்திரம். 5வது சிலுவையில் ஆண்டவர் பொழிந்ததான பொன் மொழிகள் அல்லது சிலுவையில் பூத்த பூக்கள், சிலுவையில் ஆண்டவர் பேசின 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு ஆண்டும் இந்த வார்த்தைகளை தியானிக்கிறோம். ஸ்தோத்திரம். எத்தனையோ வருஷம் தியானிக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் இயேசு பேசினதான வார்த்தைகள்ல 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணினார். இரத்த வேர்வை கீழே விழும்படி ஜெபம் பண்ணினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட இரத்தங்கள் எல்லாவற்றையும் சிந்தினார். அந்த கொல்கதா மலைக்கு போகும்போது கீழே விழுந்து எழிந்தார். அவர் காயங்கள், சரத்துல காயங்கள். யோசித்து பாருங்களேன். கனம் மிகுந்த சிலுவையை தொழில் சுமந்து கொண்டு போனார். மலைக்கு மேல கொண்டு போனார். அவர் சிலுவையில் அவரை அறைந்தார்கள். அவரை கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. வஸ்திரத்தை எல்லாவற்றையும் அவர்கள் உரிந்து கொண்டார்கள். ஸ்தோத்திரம். சிலுவையில் அடிக்கப்பட்ட உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5வது வார்த்தையாய் பார்த்து தாகமாயிருக்கிறேன். பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அவர் பட்ட பாடுகள் ஒருவேளை உண்மையாய் சரீர பிரகாரமாய் ஒரு தாகம் இருந்திருக்கும், கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா சிலுவையை தூக்கி நடந்து வருகிறார். கொல்கதா மலையில வெறும் காலோடு நடந்து போகிறார். ரத்தம் சொட்ட சொட்ட நடந்து போகிறார். ஆண்டவருக்கு மகிமை. சாட்டையினால் அடி வாங்கி கொண்டு நடந்து போகிறார். ஆணிகள் அடிக்கப்படுறது கை கால்கள்ல. பிள்ளைகளே, சரீர பிரகாரமாய் ஒரு பக்கம் வேதனை, இன்னொரு பக்கம் சரீரத்தில் தாகம் இருந்திருக்க நிறைய வாய்ப்பு இருந்து கண்டிப்பா இருந்திருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல அவர் சொல்லும் போது சரீரத்தின் தாகத்தை குறித்து ஒருவேளை அவர் பேசாவிட்டாலும் ஆத்மாவை குறித்த ஒரு தாகத்தோடு தான் இந்த வார்த்தை சொல்றார். எப்படி என்றால் அந்த சொல்லப்பட்ட வார்த்தையை பாருங்க. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. ஸ்தோத்திரம். என்ன வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக? ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவராகிய தேவன் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்னேன். ஸ்தோத்திரம். அவருக்கு உண்டான தாகம் ஆத்துமால வந்த தாகம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. சங்கீதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஸ்தோத்திரம். என் வஸ்திரத்தை எல்லாவற்றையும் சீட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. அவர் சொல்றாரு பாருங்க, இந்த வசனம் நிறைவேறும்படி தன்னுடைய ஜீவனை ஸ்தோத்திரம் ஆண்டவர் கொடுத்து தாகமாயிருக்கிறேன். ஸ்தோத்திரம். 2 காரியத்தை நான் ஆண்டவர் குறித்து சொல்லும் போது இடத்துல இந்த தாகமாய் இருக்கிறேன் வார்த்தையில 2 காரியத்தை நான் உங்களோடு கூட நான் சொல்லும்படி விருப்பப்படுகிறேன். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஒன்று, இந்த பூமியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த நோக்கத்துக்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். தாகம் என்ன தெரியுமா? நான் இந்த பூமிக்கு எந்த நோக்கத்தோடு வந்தேனோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றினார் இல்லையா? பூமிக்கு எதுக்கு வந்தார் ஆண்டவராகிய தேவன்? பாவிகளை ரட்சிக்கும்படி வந்தார். அநேக பாவிகளை மனம் திரும்ப செய்தார். அற்புத அடையாளங்களை செய்தார். 2வது, பிசாசின் ராஜ்யத்தை நிர்மூலமாக்கினார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமார் வெளிப்பட்டார். பிசாசின் வல்லமையை கர்த்தர் அழித்தார். 3வது, அருமையான பிள்ளைகளே, தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி வந்தார். அதெல்லாம் நிறைவேற்றினார் இல்லையா? ஸ்தோத்திரம். அவர் தாகம் என்ன தெரியுமா? என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும், பாவிகள் மனம் திரும்பணும்,
என் ஜனம் ஆசீர்வதிக்கப்படணும், பிசாசின் கிரியை அழிக்கப்படணும். இப்ப சொல்றேன், எங்கெல்லாம் ஒரு ஜெபக்குள் ஆரம்பிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் ஒரு ஆராதனை கூடங்கள் அமைக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் கர்த்தரை கூடி கர்த்தரை ஆராதிக்கிறாங்களோ, எங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, அங்க பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்படுகிறது. பிள்ளைகளே, இயேசுடைய இரண்டாவது தாகம் என்ன தெரியுமா? மெயினான தாகம் ஆத்துமாக்கள் மேல உள்ள பாரம். பாருங்க, ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 17:30 நான் வாசிக்கிறேன். அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனுஷர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். ஸ்தோத்திரம். எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதான் ஆண்டவருடைய பெரிய ஆசை, தாகம். இந்த பூமிக்கு இயேசு வந்ததின் பிரதான நோக்கமே ஜனங்கள் மனம் திரும்பணும். நான் எப்பவும் சொல்லுவேன், கேள்விப்பட்டிருப்பீங்க பிள்ளைகளே, அவர் ஒரு வார்த்தை சொன்னா உலகமே ரட்சிக்கப்படும். ஸ்தோத்திரம். ஏன்னா ஒரு வார்த்தையில உலகத்தை படைச்சவரால ஜனங்களே ரட்சிக்கப்படுங்கன்னா ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஆனா அவர் செய்ய விருப்பப்பட, ஏன் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் அவர் தாகத்தை ஏற்றுக்கொள்ள தாகம் நமக்குள் இருக்குதா? அருமையான பிள்ளைகளே, நமக்கு இருக்க வேண்டிய முதல் தாகம் ஆத்துமாவை குறித்த ஒரு பெரிய தாகம். நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்காக யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணாங்க, எனக்காக ஒருத்தர் ஜெபித்தது மாத்திரமல்ல, இயேசுவை சொன்னாங்க, ஆலயத்துக்கு கூட்டு போனாங்க, ரட்சிப்புக்கு உதவியா இருந்தாங்க, ஞானஸ்தானம் எடுக்க வச்சாங்க, பரிசுத்த அபிஷேகத்தை பெற உறுதுணையா இருந்தாங்க. நான் எத்தனை பேரை கிறிஸ்து நடத்திருக்கிறேன் யோசித்து பாருங்க. அன்பு மகளை, இதை பார்க்கிற இந்த புனித வெள்ளி ஆராதனையில இந்த தேவனுடைய வார்த்தையை பார்க்கிற அன்பு குடும்பத்தாரே, நீங்க எத்தனை பேர் ரட்சிப்பு எடுத்திருக்கீங்க? எத்தனை பேருக்கு நீங்க இயேசுவை சொல்லியிருக்கீங்க? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஜனங்கள் பாடுகள் வேதனை இருக்காங்க தெரியுமா? கண்ணீரோட என் கணவர் குடிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. கடன் பிரச்சனை, லட்சக்கணக்கான கடன் பிரச்சனை. ஸ்தோத்திரம். எப்படி வந்ததுன்னே தெரியல. என் பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டேங்காங்க. என் பிள்ளை போதை வஸ்தை பருகிறான். என் பிள்ளை அவன் எத்து நிற்கிறான், அடிக்கிறான், வேதனைப்படுத்துறான். ஸ்தோத்திரம். அவன் உலகத்துல பாடுகள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் வியாதி. பிள்ளைகளே, ஜனங்கள் எங்க பார்த்தாலும் இன்னைக்கு ஸ்தோத்திரம், ஜனங்களுடைய சத்தம் தொனிச்சுக்கிட்டே இருக்குது. எங்களை யார் விடுவிப்பா? புலம்பல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் அப்பம் கேட்கிறாங்க, இயேசுவை கேட்கிறாங்க. ஐயோ இயேசு எங்களுக்கு வேணுமே. அருமையான பிள்ளைகளே, இயேசுவின் தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் வேலை ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்கிற துடிப்பு, ஆத்துமாக்கள் இயேசுவின் அன்பை கர்த்தர் சொல்லணும். கர்த்தர் மகிமை. நீங்களும் நானும் சொல்லாம யார் சொல்லுவா? பிள்ளை ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் நிச்சயம் ஸ்தோத்திரம் உள்ள நீங்களும் நானும் தான் ரட்சிப்பை சொல்ல முடியும். தேவதூதனுக்கு அந்த அனுபவம் இல்லை. ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்களேன். ரட்சிப்பின் சந்தோஷம் என்ன நம்ம நல்லா தெரியும். ஞானஸ்தானம் எடுத்தா என்ன கிடைக்கும் நல்லா தெரியும். சபைக்கு போனா என்ன நன்மை பெற்றிருக்கும் தெரியும். இந்த நன்மையை நான் மற்றவங்களுக்கு சொல்லி அவங்க லட்சியம் நடத்த சொல்றேன். அன்பு சகோதரர்களே, நீங்க வேலை பார்க்கிற இடத்துல, பிள்ளைகளே நீங்க படிக்கிற இடத்துல, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. நீங்க வசிக்கிற இடங்கள்ல இயேசுவை சொல்லுங்கள். அவன் கேட்டாலும் கேட்காட்டாலும் கர்த்தருக்கு மகிமை. உங்களுக்கு விரோதமா பேசினாலும் அவன் என்ன சொன்னாலும் இயேசுவின் அன்பை சொல்லிருங்க. இரண்டாவது, அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நமக்கும் ஒரு தாகம் இருக்கு இல்லையா? யோவான் 7:37 வாசிக்கிறேனே. பண்டிகையின் கடைசி நாளிலாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். யோவான் 6:35 வருகிற அந்த வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு நாளும் தாகம் அடையான். ஸ்தோத்திரம். இங்க நம்ம தாகத்தை தீர்க்கிறவராய் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். இயேசுவின் தாகம் ஆத்துமாக்கள். இயேசுவின் தாகம், நான் எந்த நோக்கத்துக்காக பூமியில வந்தேனோ அதை நிறைவேற்ற வேண்டும். அப்படி என்னுடைய தாகம் இயேசுவின் தாகத்தை போல ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். இரண்டாவது, ஏன் தாகம்? எனக்கும் பலவிதமான விருப்பம் இருக்கு இல்லையா? உங்க எல்லாருக்கும் என் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படணும், என் வியாதி மாறணும், நாங்க பூமியில சுகமாய் ஆசீர்வாதமா இருக்கணும், என் கடன் பிரச்சனை மாறணும், நாங்களும் ஒரு சொந்த இல்லம் கட்டி நாங்க குடியிருக்கணும், எங்க பிள்ளைங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்து நாங்க பூரிப்பாகணும்னு நமக்கும் ஒரு தாகம், ஆசை இருக்கு இல்லையா?
ஸ்தோத்திரம். உண்மை எல்லாருக்கும் இருக்குது. ஒரு பக்கம் ஆத்துமா பாரம் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கு இல்லையா? ஸ்தோத்திரம் சொல்றாரு, நீ என்னிடத்தில் வந்து என்னை நம்பி என்கிட்ட கேட்டா உன் தாகத்தை நான் தீர்ப்பேன். பிள்ளைகளே, உங்க தாகம் என்ன? ஸ்தோத்திரம். உங்க விருப்பம் என்ன? எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து அந்த அகாஸ்வேர் ராஜா கேட்ட, ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன? உன் விண்ணப்பம் என்ன? ராஜ்யத்தின் பாதையை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் சொன்னார். பிள்ளைகளே, நீங்க விரும்பின தாகத்தோடு ஏசப்பாட கேளுங்கள். சங்கீதக்காரன் சங்கீத 42:1 சொல்லுகிறார், மானானது நீருடைய வாஞ்சித்துக்க தேவனே, என் ஆத்துமா மேல் வாஞ்சித்து கதறுகிறது. தர்மையான புனித வெளியில அவன் இயேசுவின் தாகத்தை தீர்க்கிற மக்களாய் நாம் இருப்போம். நம்முடைய தாகத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். என்ன காரியமான ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, உங்க தாகத்தை, உங்க விருப்பத்தை, உங்க வாஞ்சைய அப்பாட்ட சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். வேதத்தில் ஆண்டு சொன்ன 7 வார்த்தையில் 5வது வார்த்தை தாகமாய் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பூமியில நானும் ஆண்டுக்கு பிரியமாய் இருப்பேன். ஏசப்பாவின் தாகத்தை தீர்ப்பேன். என் தாகத்தை நான் ஆண்டோட சொல்லி நான் தீர்த்து கொள்ளுவேன் என்கிற ஒரு சின்ன ஜபத்தோடு இந்த வார்த்தையை நான் முடிக்கலாமா? நிறைவு செய்வோமா? கண்களை மூடுங்கள். இருக்க இடத்துல முடிந்தா வலது கரத்தை உயர்த்தி, அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் நல்ல பிதாவே, அப்பா, இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின 7 வார்த்தைகளை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல இன்றைக்கு இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அப்பா நீங்க பேசின 5வது வார்த்தை, வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. உங்க தாகம் என்ன தாகம் என்பதையும், எங்களுக்கு என்ன தாகம் இருக்கணும் என்பதையும் ஆண்டவரே, எங்கள் தாகத்தை தீர்க்க ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை எங்களோடு பேசி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவர் வாஞ்சியோடு, ஆண்டவர் ஒருவேளை இந்த காரியெல்லாம் நடக்கணும், இந்த புனித வெள்ளியில ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி யாரெல்லாம் மன வேதனையோடு உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். அவங்க தாகம் தீர்க்கப்படட்டும். அவங்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள், வாஞ்சைகள் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறட்டும் என்று சொல்லுகிறேன். அப்பா நன்றி. ஊழியக்காரனா அடிமையும் அந்த உங்க தாகத்தை எங்க தாகமா ஏற்றுக்கொண்டு பூமியில நாங்கள் செயல்பட கிருபைதாங்க. இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து தேவன் எங்களோடு இடைபடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன அந்த 7 வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் இந்த நாளிலே கூட நாம் 6வது வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லி தமிழில் இங்கிலீஷில் குட் ஃப்ரைடே அப்படின்னா நல்ல வெள்ளிக்கிழமை. ஒரு வெள்ளிக்கிழமை நல்ல வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஏன் இது அழைக்கப்படுகிறது? ஏன் இது குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி ஏன் இது அழைக்கப்படுகிறது? இதனுடைய காரியத்தை பார்த்தா இது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிபடுகிற ஒரு வேதனையான சம்பவமாக இருக்குதே. அவர் அவ்வளவு அவமானப்படுகிறார், இரத்த சிந்துகிறார். அவருடைய சரீரத்தில் அவர் அடைந்த பாடுகள், வேதனைகள், சொல்லனா துயரங்களை அவர் அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வேதனை நிறைந்த, ஒரு பாடுகள் நிறைந்த ஒரு வெள்ளிக்கிழமையாக இது இருக்கிறது. அதனுடைய உச்சகட்டம், தேவன் தன்னுடைய ஜீவனை, உயிரையே அவர் சிலுவையில் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு துக்ககரமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று தானே இது அழைக்கப்பட வேண்டும்.
இது ஒரு வேதனையான வெள்ளிக்கிழமை, இது துக்க வெள்ளிக்கிழமை அப்படின்னு அழைக்கப்படணுமே. ஆனால் ஏன் இது நல்ல வெள்ளிக்கிழமை, குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளிக்கிழமை என்று ஏன் இது அழைக்கப்படுகிறது? பிரியமானவர்களே, இந்த 6ஆம் வசனம் சொல்லுகிறது, முடிந்தது முடிந்தது என்று தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறி முடிந்தது. பிரியமானவர்களே, சகையை வீட்டிலே ஆண்டவர் சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்திருக்கிறார். அப்போ எதற்காக அவர் வந்தார்? பாவிகளாகிய நாம், பாவத்தினாலே தேவனை விட்டு தூரம் போன நாம், தேவன் நம்மை இழந்தார். எதை இழந்தார்? தம்முடைய வெளியேற பெற்ற முத்துக்களாகிய உங்களையும் என்னையும் அவர் இழந்தார். இழந்து போனதை தேடி வந்தார், அவர் கண்டுபிடித்தார். அந்த வேலை முடிந்தது. பாவத்திற்கான கிரயம் சிலுவையிலே செலுத்தப்பட்டது. பாவம் செய்தது நாம, தண்டனை ஏற்றுக்கொண்டது அவர். நம்முடைய பாவத்தை கழுவுறதுக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அந்த வேலை முடிந்தது. பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு செய்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எந்த நோக்கத்திற்காக தேவன் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தாரோ, மாம்சத்தில் வெளிப்பட்டாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி அவர் முடித்தார். பிதாவாகிய தேவன் எதற்காக தம்முடைய குமாரனை இந்த பாழும் உலகத்திற்கு அனுப்பினாரோ அந்த வேலையை அவர் செய்து முடித்தார். அதன் மூலமாக அவர் தேவனை மகிமைப்படுத்தினார். பிரியமானவர்களே, தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினாரோ அதை முழுவதுமாக சிலுவையிலே அவர் நிறைவேற்றி முடித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்து முடித்தார். அதனால தான் அவர் சொல்கிறார், இது ஒரு மரணம், ஒரு துக்கமான மரணம் அல்ல, இது ஒரு கம்பீரமான மரணம். முடிந்தது, டெட்டலஸ்டாய் என்று சொல்லி அந்த கிரேக்க பதம் சொல்லுகிறது. டெட்டலஸ்டாய், முடிந்தது. இது வெற்றியின் தொனி, இது கம்பீர தொனி. இது மரணத்தின் தொனி அல்ல, இது வேதனையின் தொனி அல்ல, தோல்வியின் துணி அல்ல, மாறாக சாத்தானை தோற்கடித்து சாத்தான் மேலே ஜெயம் எடுத்த துணி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து 1 யோவானில் வாசிக்கிறோம், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் உலகில் வெளிப்பட்டார் என்று 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அந்த நோக்கம் நிறைவேற்றி முடிந்தது. ஆகவே முடிந்தது. அவர் எந்த ஒரு வேலையும் அவர் அறகுறையாக வைக்கலை, முடிக்காமல் வைக்கலை. அவர் எல்லாவற்றையும் பெர்ஃபெக்டாக அவர் நிறைவேற்றி முடித்தார். அப்போ மனித குலத்தினுடைய பாவத்துக்கான பிராயச்சித்த பலியாக அவர் சிலுவையிலே தண்டனையை நிறைவேற்றி முடித்தார். இரத்த சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தம். அப்போ பரிசுத்தமான ரத்தம் சிலுவையில் சிந்தப்படணுங்கிறதுக்காக தேவன் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். அந்த நோக்கம் சிலுவையில் சொட்டு சொட்டாக ரத்தம் சிந்தி அந்த காரியம் நிறைவேற்றி முடிந்தது. கைகளில் இருந்த ரத்தம், இந்த கைகள் நம்முடைய மனிதனுடைய ஒவ்வொரு மனிதர்களும் செய்த கைகளால் செய்த பாவங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கைகள் சிலுவையில் ரத்தம் சிந்தினது. சிந்தித்த பொல்லாத சிந்தனைகளுக்காக முள்முடி சூட்டி அவருடைய தலையில் ரத்தம் சிந்தினது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. சத்ருவை அவர் முழுவதுமாக ஜெயம் எடுத்தார். அங்கே சாத்தானின் தலையை நசுக்கினார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜெயம் எடுத்தார். ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் தந்திரமாக மனிதனை தோற்கடித்து அவர்களை ஏமாற்றி வஞ்சித்து அவன் ஜெயத்தை எடுத்துக்கொண்டான். இப்போ ஆண்டவர் வஞ்சிக்கலை, நேரடியாக சாத்தானோடு போராடி ஆண்டவர் சாத்தானை அவர் ஜெயித்தார். அவர் ஜெயம் எடுத்தார். ஆகவே முடிந்தது. பாருங்க, அவர் தேவன்கிறதுக்கான ஒரு மெய்யான அடையாளங்க என்னென்னா, பொதுவாக மரணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உயிர் போன உடனே தலை சாயும். தலை சாய்ஞ்ச உடனே சொல்லுவாங்க அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி.
ஆனால் இங்கே பாருங்கள், யோவான் 19:30 முடிந்தது என்று அவர் என்ன செய்கிறார்? தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, அப்போ அவர் தேவன். அந்த தேவன் என்ன செய்தார்? தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த நாள்லையும் கூட ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை தியானித்து கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே தெய்வீக அனல் உண்டாகட்டும். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஒரே ஒரு காரியம்தான், எந்த நோக்கத்தோடு அவர் சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினாரோ, தலையை சாய்த்து தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாரோ, அந்த நோக்கம் சிலுவையில் நிறைவேற்றி முடிந்தது. எப்போ நீங்கள் அதை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறீங்களோ, ஆண்டவர் எனக்காக மரித்தார், என் பாவத்துக்காக தான் அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார், என் பாவத்தை கழுவுறதுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார். ஆண்டவரே, இந்த நாளில் என்ன உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என் பாவத்தை மன்னிச்சு ரத்தத்தால் கழுவி என்னை ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக மாற்றுங்க. அப்படி நாம் சொல்லும் பொழுது எபிரேயரில் வாசிக்கிறோம், புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தின் வழியாக நீங்கள் பிரவேசித்து அதன் மூலமாய் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் சென்றடைகிறவர்களாக இருக்கிறீர்கள். இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை ஒப்பு கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்காக சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். நீங்கள் அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்கள் பல ஆண்டுகள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் இன்னும் உங்களை ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்காமல் நீங்கள் இன்னும் உங்கள் இறுதிய கடினத்தில் அல்லது பாவத்திலேருந்து மனம் திரும்பாமல் இன்னும் அந்த பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தீங்கன்னா, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவித்து குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவர்கள். உங்களை விடுதலை கொடுக்கறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே அவர் முடிந்தது என்று சொன்னார். எப்போ தெரியுமா அது முழுமையாகுது? நீங்கள் உங்களை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கும்போது தான் அது மேன்மையான மகிமையாக பிதாவாகிய தேவனுக்கு அது ஆத்துமாவாக மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆண்டவர் எனக்காக பாடுபட்டார்னு சொல்லி இந்த நாளில் நம்ம துக்கப்படுறதை விட, என்னுடைய பாவங்கள் அல்லவோ ஆண்டவரை இவ்வளவு அவமானப்படுத்து இவ்வளவு வேதனைப்பட வைத்து விட்டது, ஆண்டவரை இந்த பாவத்துக்காக நான் மனம் திரும்புகிறேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்க. ஆனால் அவர் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தலையை சாய்த்து ஆண்டருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த நாட்களை உங்களுக்கு மகிமையான நாட்களாக, தேவனுக்கு மகிமையான பலிகளாக உங்களை மாற்றுகிற ஒரு நாட்களாக தேவன் உங்களை நிலைநிறுத்துவாராக. நாம் ஜெபம் செய்வோமா? நீங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முடிந்தது என்று சொல்லி கம்பீர முழக்கமிட்டீர். அதனுடைய மெய்யான வெற்றியை அன்று ஒவ்வொரு இருதயங்களிலும் சத்துரு அகற்றப்பட்டு நீர் அவருடைய இருதயங்களில் வாசம் செய்வதின் மூலமாக அந்த செயல் பூரணமாக அன்றை நிறைவேற நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் யாராயிலும் இன்னும் அன்றைய உமக்கு தங்களை ஒப்பு கொடுக்காமல் இருப்பார்கள். ஆனால் இந்த நாளில் இந்த வேளையில் அன்றே அவர்கள் தங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதாக தேவ ஆவியானவர் நீர் பலமாய் கிரியை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த துக்க வெள்ளி என்று சொல்லப்படும் நல்ல வெள்ளி ஆகிய குட் ஃப்ரைடே, இந்த நல்ல நாளிலே ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தருடைய 7 வார்த்தைகளை, சிலுவையிலே சொன்ன 7 வார்த்தைகளையும் தியானித்து கொண்டிருக்கிற, சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து இந்த 7வது வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே நமக்காக, நம்மை மீட்டுக்கொள்வதற்காக, நம்மை இந்த உலகத்தின் சாபத்தின், பாவத்தின், நோய்களின் கொடிய பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக
இயேசு சிலுவையிலே நமக்காக மரித்தார். இந்த நல்ல நாளிலே ஆண்டுடைய சமூகத்திற்கு உங்களை யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கிராஸ் டிவியின் சார்பாகவும் HLIPC சபைகளின் சார்பாகவும் உங்கள் யாவரையும் வாழ்த்துவதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். மெய்யாகவே இந்த காலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள், அதிசயங்கள் ஆச்சரியமானவைகளாக இருந்தாலும் அதைவிட மகிமையானது, மேன்மையானது, சிறப்பானது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை இந்த உலகத்தில் மற்ற எந்த அற்புதத்துக்கும் ஈடாக அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் சிலுவை மரணம் ஒன்றுதான் இந்த உலகத்துக்கு மீட்பு கொடுக்க முடியும், மனுமக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும் என்பதை பரலோகம் நமக்காக முன்குறித்திருந்தது. ஆகவே தான் குற்றமற்ற இயேசு கிறிஸ்து, பாவமற்ற இயேசு கிறிஸ்து, பரிசுத்தமுள்ள ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுக்க தன்னை அர்ப்பணித்தார். ஆகவே இந்த நாளிலும் நாம் சிந்திக்கப் போகிற 7வது வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினது போல அவருடைய மரணத்திலும் அவர் நிரூபித்து காட்டினது போல உலக சரித்திரத்திலே யாரும் அவ்விதம் செய்ததில்லை. நம்ம ஸ்தேவான் அவங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் இங்கே இயேசு சொல்கிறாரு, என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆனால் ஸ்தேவான் அவர்கள் சொல்லும்போது அங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடையதான 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த பிதாவிடத்திலிருந்து வந்தார் என்பதற்கு அடையாளமாக பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இருந்த அந்த உறவின் அந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்த இங்கே இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த வார்த்தையின் மூலம் எவ்வளோ பெரிய உறவு இருந்திருக்கிறது. பிதாவும் குமாரனும் ஒன்றாகவே இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த சிலுவையிலே பிதாவே, உம்மிடத்தில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின் அர்த்தம் பிதாவும் குமாரனுக்கும் இருந்த உறவை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அங்கே ஸ்தேவான் சொல்கிறார், ஆண்டவரே, என் ஆவியை உம்மிடத்தில் ஏற்றுக்கொள்ளும். ஆம், இது தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற ஒரு மாபெரும் உறவை இந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து பிதாவை விட்டு தூரமாய் போனதில்லை, பிதாவை விட்டு பிரிந்திருந்ததில்லை. இயேசு கிறிஸ்து பிதா என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்தபடினால்தான், அவர் பிதா சொன்னதை செய்து முடித்ததினாலே தான், பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் இயேசுவுக்கும் இந்த பிதா குமாரன் உறவு எப்படி இருந்ததோ,
நம்முடைய உறவும் ஆண்டவருடைய பார்வையிலே, தேவ சமூகத்திலே இயேசுவை போல் இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் அறியாமல் இயேசு எதையும் செய்ததில்லை. அந்த அளவு இயேசு பிதாவிடத்தில் உறவை பாதுகாத்து வந்தார். நாம் இன்று ஆண்டவரோடு எப்படிப்பட்ட உறவில் இருக்கின்றோம்? ஜெபத்திலே நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? நம்முடைய வேத வாசிப்பிலே நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவின் நிலைமை எப்படி இருக்கிறது? அன்பு சபையாரே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்கும் நமக்கும், பரலோகத்துக்கும் நமக்கும் இருக்கிற உறவு சரியா இருந்தா நம்ம தைரியமா சொல்ல முடியும், கடைசி நாட்களில் ஆண்டவருடைய சத்தத்தையெல்லாம் நான் செய்து முடித்தேன், நீர் எனக்கு ஒப்புவித்ததெல்லாம் நான் செய்து முடித்தேன், நீங்க சொன்னதெல்லாம் நான் செய்தேன் ஆண்டவரே, இப்பொழுதும் என் ஆவியை உம்மிடத்திலே ஏற்றுக்கொள்ளும், இப்பொழுதும் என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். அப்போ இந்த உலகத்தில் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் உறவு பலமாக இருந்ததோ, அதுபோல இந்த வார்த்தையின்படி நம்முடைய உறவு, நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஐக்கியம் எப்பொழுதும் பலமாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று இந்த 7வது வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அடுத்து இன்னொரு காரியம், அங்கே ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று சொன்ன அர்த்தம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை குறிக்கிறது. அவர் அதிகாரம் உடையவராயிருந்தார். அவருடைய அதிகாரத்தை இந்த உலகத்தின் எந்த சக்தியாலும் ஒன்று செய்ய முடியவில்லை. அவர் அதிகாரத்தோடு பேசினார், அவர் வல்லமையோடு பேசினார். ஆகவே இந்த வார்த்தையின் அந்த மகிமை என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார். ஆம் அருமையானவர்களே, யோவான் சுவிசேஷம் அதுடையதான 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஸோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த கடைசி வார்த்தையை சொல்வதில் ஒரு பெரிய அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார். இயேசுவை போல அதிகாரம் உள்ள வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர் உலகத்தில் வேறு யாருமே இல்லை. ஆகவே தான் வாழ்க்கையில் இயேசுவை பிதாவின் சித்தத்தின்படி வாழ்ந்து பிதாவிடத்தில் ஆவியை ஒப்புக் கொடுக்கின்றார். இன்னொரு காரியத்தை அங்கே பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் அந்த 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார், அந்த ஆவியை உம்மிடத்தில் ஏற்றுக்கொள்ளும் என்று ஆண்டவர் ஒப்புவிக்கிறேன் என்று சொன்ன அந்த அர்த்தம், அந்த சத்தத்தின் வல்லமை. இயேசு வார்த்தையிலே வல்லமை உடையவர் என்பதை காட்டுகிறது. ஆகவே இந்த அருமையான வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனத்தினுடைய பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிதாவோடு அவர் இணைந்து இசைந்து உறவிலே பலமாக இருந்ததினால் பிதாவின் சித்தத்தை எல்லாம் செய்து முடித்து ஆவியை பிதாவின் கையிலே ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறார், ஏற்றுக்கொள்ள சொல்கிறார். நாமும் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய காரியங்களிலே நமக்கும் ஆண்டவருக்கு நல்ல உறவு சரியாக இருந்து அவருடைய சித்தத்தை நாம் செய்தால் கர்த்தர் நம்மையும் இப்படிப்பட்ட ஒரு மகிமையான வார்த்தைகளால் இந்த உலகத்திலே ஜெயமாய் வாழ நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 7வது வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக பிதாவுக்கும் குமாரனுக்கு இருக்கிற உறவை
ஆண்டவரே, இந்த பூமியில் இயேசு வெளிப்படுத்த செய்ததற்காக நன்றி. அதிகாரத்தை வெளிப்படுத்த செய்ததற்காக நன்றி. அவருடைய சத்தத்தின் வல்லமையை விளங்கச் செய்ததற்காக நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களும் ஆண்டவர் இயேசுவை போல, ஆண்டவரே, இயேசு பிதாவிடத்தில் எப்படி அந்த உறவிலே பலமாக வாழ்ந்தாரோ அதுபோல் நாங்களும் பரலோகத்துக்கும் எங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்கும் நாங்கள் எங்கள் உறவிலே எங்களை பலமாய் காத்துக்கொள்ள ஆண்டவருக்காக நாங்கள் கடைசி மட்டும் ஓட தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஜெயமாக எங்களுடைய ஓட்டத்தை முடித்து உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க, உம்முடைய கரத்தில் ஏற்றுக்கொள்ள செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய ஓட்டமும் கிறிஸ்து ஓடினது போல ஓட எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த மகிமையான வேளையில் அப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த அவருடைய பாதுகாப்பு சிநேகம் நாம் அனைவரோடும் உலகமெங்கும் உள்ள சகல பசுத்தவான்களோடும் ஆண்டவர் இயேசு வருகை பாதுகாப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.